ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், எப்படி இருக்கீங்க? உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையை சந்திச்சிட்டு இருந்தாலும் கடவுளையும் தன்னம்பிக்கையும் விட்டுறாதீங்க. கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. நான் உங்கள் அன்பு தோழி, யுனிவர்சல் டிவைன் டேரட் கார்ட் ரீடர், ஹீலர், மெடிடேட்டர் அண்ட் மோட்டிவேட்டர். என்னங்க, எப்படி இருக்கீங்க? எனர்ஜி ஏன் 50-50 இருக்குது? நல்லா இருக்கீங்க. திடீர்னு பார்த்தா மூட் ஸ்விங் ஆகுறீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? பார்ப்போம். ரீடிங்கில் தெரிஞ்சிருங்க என்ன நடந்துட்டுருக்கு, என்ன கைடன்ஸ் வருதுன்னு. கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி நிறைய ரீடிங் பார்க்க போகிறோம். டேரட் ரீடிங்கில் எனர்ஜி பார்க்க போகிறோம். அடுத்தது டீ லீஃப் கார்ட்ஸில் அதுலேயும் உங்களுடைய ப்ரெசன்ட் லைஃப் எனர்ஜி. அடுத்தது கடவுள்கிட்டேருந்து கைடன்ஸும் வாங்க போகிறோம். அடுத்தது சிவகாளிமா கிட்டேருந்து வரமும் வாங்க போகிறோங்க. இந்த மாதிரி 4 செட் ஆஃப் ஜேர்னல் பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகும், நிறைய பேருக்கு ரெசனேட் ஆகும். நீங்கள் நினச்ச விஷயம் மைண்டில் நினச்சிக்கோங்க. இப்போ கரண்ட்டில் அந்த விஷயத்துக்கு உண்டான உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இது ஜென்ரல் ரீடிங்கு. ஸோ பார்க்குறவங்க நிறைய பிரச்சனையில் இருக்கலாம், வேறு வைப்ரேஷனில் இருக்கலாம், வேறு ஃப்ரீக்குவன்சியில் இருக்கலாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒத்து போகணுங்கிற அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு இது ஒத்து போச்சுன்னா உங்கள் மைண்டே சொல்லும், இது கடவுள் எனக்கான ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்போது இது உங்களுக்குன்னு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இவங்க சொல்லிட்டாங்க, இந்த பிரச்சனை எனக்கு தான் இனிமேல் வரப்போகுது அப்படிங்கிறது மாதிரிலாம் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. இது இந்த ரீடிங் உங்களுக்கு இப்போ நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன், அதுக்கு தெளிவான ஒரு கைடன்ஸு. இனிமேல் நீங்கள் எப்படி நடந்துக்கணும், உங்கள் வாழ்க்கை இனிமேல் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போதைக்கு கடவுள் உங்களுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, அதுலேருந்து வெளிவரத்துக்கு உண்டான என்னென்ன விஷயம் நீங்கள் பண்ணணும், என்னென்ன நீங்கள் லேக் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிற ஒரு ரீடிங் தாங்க இது. ரொம்ப நீங்கள் பெருசாக இது என்னமோ சொல்லிட்டாங்க, இது எனக்கான ரீடிங் அப்படின்னு சொல்லி மைண்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணி எதையும் ஒரி பண்ணாதீங்க. என்னோடய ரீடிங் எப்போயுமே ஒரு பாசிட்டிவ் ஜேர்னலில் தான் நான் கொண்டு போவேன். அது நெகட்டிவாக இருந்தால் கூட அதுலேருந்து வெளிவரத்துக்கு உண்டான உங்களுக்கு எல்லா வழிகளும் எல்லா பாதைகளும் உங்களுக்கு வகுத்து தான் நான் கொடுக்குறேன். அதனால தான் மெடிடேட்டர், ஹீலர் அண்ட் மோட்டிவேட்டர் இது எல்லாமே சேர்ந்ததுனால உங்களுக்கு கைடன்ஸும் வரும். உங்களுக்கு எந்த இடத்துல எச்சரிக்கை கொடுக்குறதா இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிகளும் கொடுத்துருவாங்க. இப்போ டீ லீஃப் கார்ட்ஸும் எடுத்து வச்சாச்சு, ஆஸ்ட்ரல் கார்ட்ஸும் எடுத்து வச்சாச்சு. எந்த மந்தில் எந்த விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்க போகிறோங்க. எது நடந்தாலும் தைரியமாக இருங்க. நம்மளோட வாழ்க்கைங்க, நம்ம தான் இதில் பயணம் பண்ணி ஆகணும். கடவுளை பிடிச்சிக்கோங்க, அவர் துணையோட தைரியமாக அடி எடுத்து வைங்க. எல்லா பிரச்சனையும் தூசிதாங்க. எடுக்க காற்று அள்ளி அள்ளி விழுதுங்க. நிறைய கைடன்ஸுங்க உங்களுக்கு. கடவுள் இருக்காங்க, ஏங்க பயப்படுறீங்க? நம்ம தனியாக இருக்கோம்னு நினைக்காதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த 3D வேர்ல்டில் உள்ள மனிதர்கள் நமக்கு வேணால் உதவி செய்யாமல் இருக்கலாம். அவங்கள பற்றி நம்ம புரிஞ்சிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் கூட இருக்கலாம். என்ன இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, நேற்று இப்படி இருந்தாங்க, இன்றைக்கி இப்படி இருக்காங்க அப்படின்னு மாறிக்கிட்டு கூட அவங்க இருக்கலாம். ஆனால் என்றைக்குமே கடவுள் மாறாதவருங்க. அவர் என்றைக்குமே நம்ம கூட இருக்காங்க. அவங்க தான் நம்மளை மேலேருந்து பார்க்குறாங்க. நிறையா விஷயங்கள் அவங்க நேரில் சொல்ல முடியாத பல விஷயங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரீடிங் மூலமாக உங்களை வழிநடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. வேறு டீப்பாக நீங்கள் எந்த விதமான ஒரு இதில் என்னோடய ரீடிங்கில் நீங்கள் எந்த ரீடிங் பார்த்தீங்கனாலும் நீங்கள் இப்போ கரண்ட்டில் இருக்கிற பிரச்சனை குறித்தே சொல்லுவேன். அதுக்கு உண்டான கைடன்ஸ் கொடுப்பேன். கடவுள்கிட்டேருந்து ஆசீர்வாதமாக பிளெஸ்ஸிங்ஸும் வாங்கி கொடுப்பேன். நீங்கள் மாற்றிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அந்த சுச்சுவேஷனும் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லிவிடுவேன். எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. மைண்டை ஃப்ரீயாக விடுங்க, ரிலாக்ஸாக விடுங்க. எல்லாத்தையும் நம்ம தான் சால்வ் பண்ணுறோன்னு நினைக்காதீங்க. நமக்கு மேலே ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கையை பிடிச்சிட்டு நீங்கள் நடந்தீங்கனாலே பிரச்சனையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடுங்க. அது பாதை விட்டு போயிடும். உங்கள் பாதை ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, இது நான் இப்போ ப்ளூ கார்டு எடுத்தேன் பாருங்கள், பவர்ஃபுல்லுங்க ரொம்ப. இப்போ அடுத்தது சிவகாளிமா கார்ட்ஸு. இதுதான் எனக்கு மெயின் பிளெஸ்ஸிங்க. இந்த கார்டு வந்ததுலேருந்து பிளெஸ்ஸிங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ப்ளஸ் ஆஸ்ட்ரல் கார்ட்ஸு, உங்களோட எனர்ஜி இப்போ எல்லாமே ஒன்றா எடுத்தாச்சு. இப்போ சிவகாளிமாவோட பிளெஸ்ஸிங்ஸ் 2 பிளெஸ்ஸிங்ஸ் தாங்க எடுக்க போகிறோம். அவங்க என்ன கைட் பண்ணுறாங்க, அவங்க நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோங்க. சாரி.
கார்ட்ஸ் 2 மட்டும் போதுங்க நமக்கு. 2 கைடன்ஸ். ஏன்னா ஏற்கனவே நிறைய கைடன்ஸ் வந்துருச்சு. ஃபைனல் டச்சா கடவுளோட பிளெஸிங்ஸ் வேணும், வரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்கக்கிட்டேருந்து வரமும் வாங்கிட்டோம். இந்த வரம் வந்து நான் அடுத்த ரீடிங் போடுற வரைக்கும் என்னோட அந்த ஏஞ்சல் காளிமா அவங்க வந்து உங்களுக்கு பிளெஸிங் தருவாங்க. நீங்கள் சந்தோஷமாக அந்த பிளெஸிங் வாங்கிட்டு உங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணுங்கள். இந்த ரீடிங் பார்க்குறீங்கள, இதிலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க, பாசிட்டிவாக செயல்படுங்க. இப்போ என்ன ரீடிங் பார்க்கலாம், கார்டு என்ன வந்திருக்கு. ஒரே சோகமாக இருக்குங்க. நீங்கள் யார் மேலேயோ ரொம்ப ஆசை வச்சு, பாசம் வச்சு, காதல் வச்சு, நம்பிக்கை வச்சு மோசமாக போச்சு உங்கள் வாழ்க்கை. இந்த ரீடிங் வந்து பிரிந்திருக்கக்கூடிய காதலர்களுக்கும் பொருந்தும், கருத்து வேறுபாடுடைய தம்பதியினருக்கும் பொருந்துங்க. அவங்க மேலே வச்ச நம்பிக்கை சுக்குநூறாக இப்போ உடஞ்சி போச்சு. இப்போ புதுசாக யார் உங்கள் மேலே அன்பு கொடுத்தாலும், பாசம் வச்சாலும் ஏறெடுத்து கூட திரும்பி பார்க்காம போகிறீங்க. நடந்ததை நினச்சி தவிக்கிறீங்க. தாங்க முடியாமல் யாருக்கும் தெரியாமல் தனிமையில் அழுதுட்ருக்கீங்க. எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நீங்கள் இப்போ பார்க்க விரும்பலை. இப்போ ஒரு கட்டுக்குள்ளே வந்தாச்சு. இனி யாரையும் நம்பக்கூடாது, நம்ப மாட்டேன். நம்பினவங்க ஏமாத்திடுவாங்க. இனிமேல் எதுவும் நமக்கு வேணாம், யாரும் நமக்கு வேணாம், தனியாகவே வாழ்ந்துடலாம். இந்த வாழ்க்கையும் வேணாம், இந்த காதலும் வேணாம், இந்த பெயினும் வேணாம், எதையுமே பார்க்க விரும்பலை. உங்களை நீங்களே இப்போ வருத்திட்டு நீங்களே ஒரு கட்டுக்குள்ளே இப்போ வந்துட்டீங்க. ஒரு காலத்தில் அன்பின் ஊற்று போல் உண்மையான பாசத்தை ஓவராக அள்ளி கொடுத்துட்டீங்க. எதையுமே எதிர்பார்க்கல. நீங்கள் நியாயமாக தான் நடந்துட்டீங்க. பட் உங்கள் வாழ்க்கையில் ஏன் இந்த அநியாயம் தெரியலையே. துரோகமும் ஏன் நடந்துச்சுன்னு தெரியல. நம்ம மேலே தப்பிருக்கான்னு நிறைய நேரம் நீங்கள் யோசிச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அவங்க மேலே அன்பு கிடையாது. உண்மையான அன்பு பாசம் வச்சது தான் நீங்கள் பண்ண தப்பு. ஒரே ஒரு விஷயந்தாங்க, சும்மா நடந்து முடிஞ்ச ஒரே விஷயத்தை யோசிச்சுட்ருக்கீங்க. நடந்ததை மாற்ற முடியாது. அதை விட்டுட்டு வெளியில் வாங்க. யாரையும் இங்கே திருத்த முடியாது. ஒரே மாதிரியான நெகட்டிவ் தாட்டாக மைண்டில் போடாமல் அந்த ஜோனிலேருந்து நீங்கள் வெளியில் வர்ற அடுத்த செகண்ட், அடுத்த நிமிஷம், அடுத்த நொடி உங்கள் வாழ்க்கையை டிவைன் யூனிவர்ஸ், ஏஞ்சல் இவங்க எல்லோரும் டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்கள் இந்த விஷயம் குறித்து நீங்கள் கவலைப்பட்டுருக்கிறதுனால நீங்கள் சரி செய்ய இங்கே ஒன்றும் இல்லைங்க. அது முடியாத காரியம் கூட. கடவுள்கிட்ட உங்கள் பாரத்தை பொறுப்பை ஒப்படைச்சிருங்க. அவங்க அழகாக உங்கள் வாழ்க்கையை கொண்டு போவாங்க. ரீயூனியன் சில பேருக்கு நடக்குங்க. ரீகன்சிலேஷன் சில பேருக்கு நடக்கும். மேரேஜ் கூட சில பேருக்கு நடக்குது. நீங்கள் விருப்பப்பட்ட நபரோட நடக்கும். சக்ஸஸ்ஸு செலிப்ரேஷன் இனி ஹை கிளாஸ் கொண்டாட்டம் தாங்க. சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்லைங்க. சொல்லும்போது 6666 பாசிட்டிவாக தாங்க இருக்குது உங்கள் லைஃப்பில். ஆரம்பத்தில் நீங்கள் இப்போ பட்ட கஷ்டம் எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருக்குது. சக்ஸஸ் தாங்க உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் சேஞ்ச் ஓவர் ஆகிற அடுத்த நொடி உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். உங்கள் கையில் தாங்க இருக்குது உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம். இந்த ரீடிங்கில் மெயினாக நான் லவ்வர்ஸ்க்கும் ஃபேமிலி பீப்புளுக்கும் தான் ஒத்து போகுது எனக்கு தெரிஞ்சு. ஒன்று சேருவாங்க. சில பேருக்கு பழையவங்க இருக்கலாம், சில பேருக்கு புதியவர்களாக வருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்கலாம். நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிரிவில் தாங்க இருக்கீங்க இப்போது. அது கல்யாண வாழ்க்கையாக இருக்கலாம், காதல் வாழ்க்கையாக இருக்கலாம். அது உடஞ்சி போன நிலையில் இருக்குது. ஏதோ ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க. இப்போ பேசாமல் இருக்கீங்க. பிளாக் போட்டு சண்டை போட்டு ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு நீ பேசுவியா நான் பேசுவியா அப்படின்னு ஈகோ கூட இருக்குங்க. என்னென்னு தெரியல, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு புரியாத ஒரு சுச்சுவேஷன் தான் நடக்குது. ரொம்ப கவலைப்படுறீங்க. மனசு ஒரீஸ் நிறைய இருக்குது. டென்ஷனான ஒரு சுச்சுவேஷன். ஏன் அவங்க வரல, ஏன் வந்து பேசலை, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நிறையா போட்டு உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிறீங்க. வலி தாங்க முடியல. கத்தியில் குத்துற மாதிரி இருக்குது. பெயின். என்ன பண்ணுறது தெரியல. நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக பின்தங்கி போகிறீங்க. என்ன விஷயம்னு தெரில. நீங்கள் 2 பேரும் பேசின கான்வர்சேஷனுக்காக இந்த விஷயம் வேணான்னு பின்னாடி போகிறீங்க. நிச்சயமாக வந்து இந்த காதல் ஒன்று சேரணுன்னா உங்கள் பலத்தையும் உங்களோட துணிவையும் கொடுங்க. உங்கள் பிரச்சனைகளை சரி செய்வீங்க. எதுவுமே நம்மளால் மாற்ற முடியாதுன்னு இப்போ இருக்கீங்க. உங்களால் மாற்ற முடியாதது இங்கே ஒன்றும் இல்லைங்க. பேசி பாருங்கள், புரிய வைங்க. கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கானவங்க உங்கள் மனதை புரிந்து கொள்வார்கள். அடுத்தது வந்து உங்களுக்கான காதலோட அந்த அன்போட பாசத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு உண்டான வேலிடேஷன் கொடுப்பாங்கங்க, நம்புவாங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ உண்மையான கொடுக்குறீங்கல்ல, அதோட ஆழம், அதோட அன்பு பாசம் எல்லாம் புரிஞ்சுக்கிற தருணம் வந்துருச்சு. சில பேருக்கு வந்து புதிய காதலும் வரலாம். இல்லை பழைய காதல் வந்து ஒன்று சேரக்கூடிய அந்த பாசிபிலிட்டியும் இருக்குது. நிறைய பாதைகள் வந்து ஓப்பனிங் அப் ஆகுதுங்க. நிறைய தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே என்னென்ன பிரச்சனை ஓடிட்டுருக்கோ அந்த விஷயம்லாம் வந்து உங்களுக்கு அது சொல்யூஷன், அது கரெக்டாக என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தெரிய வருதுங்க.
அதுக்கப்புறம் பிரச்சனையெல்லாம் சரியாயிட்டு தாங்க இருக்குது. ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். எந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கை பிரச்சனை சரியாகும்னா கம்மிங் செப்டம்பர் சில பேருக்கு நடக்கலாம். அதுக்கு அடுத்த செப்டம்பர் சில பேருக்கு நடக்கலாங்க. ஏன்னா செப்டம்பர் அப்படிங்கிறது இன்னும் 1 வீக்கு, இன்றைக்கி தேதி 19, இன்னொரு 10 டேஸ் தான் இருக்குது. ஸோ சில பேருக்கு இந்த செப்டம்பர், கம்மிங் செப்டம்பர், சில பேருக்கு அடுத்த செப்டம்பருக்குள்ளே நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு நீங்கள் மைண்டை மாற்றுங்க. உங்களை நீங்கள் மாற்ற உங்களோட ரீகன்சிலேஷன் நீங்கள் செய்கிறது சீக்கிரம் நடக்கும். கடவுளோட ப்ளூ கார்ட் கைடன்ஸ் என்ன, இது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. முதல்ல வந்து உங்கள் கோவத்தை ஃபஸ்ட்டு வந்து அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. முடிஞ்சால் அதை கம்மியாக மெடிடேஷன் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுடைய இன்ட்யூஷனையோ இன்னர் செல்ஃபையோ நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவை வந்து கெடுக்குதுங்க. அதை கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். லவ் கொடுங்க அன்கண்டிஷ்னலாக. திரும்ப எதிர்பார்க்காதீங்க. மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்கும்போது தாங்க பெயின் வருது. கொடுங்க. அன்பு கொடுக்கறதுல தப்பு இல்லை, அளவில்லாமல் கொடுங்க. நீங்கள் உங்களோட எனிமீஸ் வந்து நிச்சயமாக வந்து கர்மா பனிஷ்மெண்ட் அனுபவிப்பாங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை குறித்து கவலைப்படுறதோ வேதனைப்படுறதோ வேணாங்க. எல்லாத்தையும் கடவுள்கிட்ட விட்டுருங்க. கடவுள் பார்த்துக்குவாங்க. அடுத்தது எல்லார்கிட்டேயும் அன்பாக இருங்க. அன்பு கொடுங்க, நேசம் கொடுங்க, பாசம் கொடுங்க. உங்களோட வாழ்க்கையை வந்து அன்பாக மாற்றுங்க. உங்கள் வாழ்க்கையை சக்ஸஸ் ஆகுங்க. அது வந்து காதல் வாழ்க்கையாக இருக்கலாம், திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், பிஸ்னஸ் வாழ்க்கையாக இருக்கலாம். எல்லா வாழ்க்கையும் உங்களுக்கு சக்ஸஸாக வரும். இதுதான் நம்ம டேரட் கார்ட்லேயும் பார்த்தோம், இதுதான் நம்ம ஆஸ்ட்ரல் கார்ட்ஸ்லேயும் பார்த்தோம், இதுதான் ஏஞ்சல் கார்ட்லேயும் பார்த்தோம். எல்லாமே சூப்பரான பிளஸ்ஸிங் தாங்க. ஆரக்கிள் கார்டில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிவகாளிமா ஆரக்கிள் கார்டு இது பாருங்கள். அவங்க 2 பேருமே கார்டில் வந்துட்டாங்க. உங்களை பிளெஸ்ஸிங் கொடுக்கறதுக்காக தயாராக இருங்க. ரிசீவ் பண்ணுறதுக்கு பிரம்ம ஞானத்தை தெளிவான அறிவு கொடுக்குறாங்க. இது இருந்தாலே நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கரெக்டான டைமில் கரெக்டான முடிவெடுக்க முடியுங்க. டெசிஷன் சரியாக எடுக்க தெரியாமல் தாங்க நிறைய பேர் இந்த பிரச்சனையில் போய் மாட்டுறோம். நம்ம சதாசிவ் பிரம்ம ஞானத்தை வரமாக கொடுக்குறாங்க. வேணுங்கிறவங்க பிளெஸ்ஸிங் பிடிச்சிக்கோங்க. தக்ஷண காளிமா வந்துட்டாங்க. இவங்க என்ன பிளஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லாங் லைஃப், நீண்ட காலம், நீண்ட பயணம், நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், சந்தோஷம், நிம்மதி, இது எல்லாத்தையும் சேர்த்து வரமாக கொடுக்குறாங்க. அம்மாவோட பிளெஸ்ஸிங், இந்த பிளெஸ்ஸிங்கோட சேர்த்து அவங்க கொடுக்குற ப்ரொடெக்ஷனையும் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நிறையா பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.